அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இயற்கை தடம் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இயற்கை வளமுடன் வாழ மாடி தோட்டம் அமைப்போம். வணக்கம். உங்கள் மாடி தோட்டத்தில் வளரும் இந்த அழகான கொய்யா மரக்கன்றை குவாவா பிளான்ட் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சிறிய கொய்யாப்பழம் காய்த்திருப்பதும் கீழே புதிய கிளைகளில் வெள்ளை நிற பூக்கள் பூத்திருப்பதும் அருமை. இருப்பினும் செடியின் நடுப்பகுதியில் உள்ள சில இலைகள் மஞ்சளாகி காய்ந்து போயிருப்பது கவலை அளிப்பதாக இருக்கலாம். உங்கள் செடியை ஆரோக்கியமாக மீட்டெடுக்க சில முக்கியமான குறிப்புகள் இதோ. 1. இலைகள் மஞ்சளாவதற்கான காரணங்களும் தீர்வுகளும். அதிகப்படியான தண்ணீர் ஓவர் வாட்டரிங். படத்தில் உள்ள மண் மிகவும் ஈரமாக இறுக்கமாக காணப்படுகிறது. வேர்களுக்கு காற்று கிடைக்காமல் போனால் இலைகள் மஞ்சளாகி உதிரும். தீர்வு: மண்ணின் மேல் அடுக்கு 1 முதல் 2 வரை அங்குலம் காய்ந்த பிறகுதான் அடுத்த முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும். க்ரோ பேக் அடியில் தண்ணீர் வெளியேற துவாரங்கள் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். ஊட்டச்சத்து குறைபாடு நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி. செடி சிறியதாக இருந்தாலும் பூத்து காய்க்க தொடங்கியுள்ளது. இதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். நைட்ரஜன் அல்லது இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் இலைகள் இப்படி மாறும். தீர்வு: மண்புழு உரம் வர்மி கம்போஸ்ட். மக்கிய தொழு உரம் ஒரு கைப்பிடி அளவு மாதத்திற்கு ஒரு முறை மண்ணை கிளறிவிட்டு அடியில் போடவும். அதிக வெயில் மற்றும் வெப்பம். மாடித் தோட்டத்தில் தரைத்தளத்திலிருந்து வரும் வெப்பம் செடியை தாக்கலாம். தீர்வு: க்ரோ பேக்கின் அடியில் நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு சிறிய பலகை அல்லது ஸ்டாண்ட் மீது வைக்கலாம். 2. செடியை பராமரிக்க சில எளிய வழிமுறைகள். பாதிக்கப்பட்ட இலைகளை நீக்குதல். மஞ்சளாகி காய்ந்து போன இலைகளை கைகளால் மெதுவாக கிள்ளி எடுத்து விடுங்கள். இது பூஞ்சை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பரவாமல் தடுக்கும். பக்கவாட்டு கிளைகள் ப்ரூனிங். செடி நேராக மட்டும் வளராமல் புதர் போல அடர்த்தியாக வளர மேலே உள்ள நுனியை கிள்ளிவிடலாம். 3G ப்ரூனிங். ஆனால் இப்போது பூக்கள் இருப்பதால் இந்த சீசன் முடிந்தவுடன் அதை செய்யலாம். பூக்கள் உதிர்வதை தடுக்க பூக்கள் பூக்கும் சமயத்தில் அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ தண்ணீர் ஊற்றக்கூடாது. சம அளவில் ஈரப்பதத்தை பராமரிக்கவும். வாரத்திற்கு ஒரு முறை தேமோர் கரைசல் அல்லது பஞ்சகவ்யா தெளிப்பது பூக்கள் உதிர்வதை தடுக்கும். உங்கள் கொய்யா செடி விரைவில் செழிப்பாக வளர வாழ்த்துகள். உங்களுக்கு செடியின் தற்போதைய வயது தெரியுமா அல்லது வேறு ஏதேனும் இயற்கை பூச்சிக்கொல்லி முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா?